அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு ரவுண்ட்ல பாடிய பாடலை கேட்டு சரிகமப நடுவர்கள் மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. மேலும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காராமா. அது என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ்ல வெற்றிகரமா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னா அது சரிகமபா. அந்த ஒரு சரிகமபா கிட்டத்தட்ட வெற்றிகரமா 5 சீசன்களை கடந்து சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 இப்போ ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்ட்ல ரவுண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு வாரம் ஆஹா கல்யாண வாரம். இந்த ஒரு ஆஹா கல்யாணத்துல எல்லாரும் அதிகமா எதிர்பார்த்தது அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்மளோட எதிர்பார்ப்ப கொஞ்சம் கூட குறையாம ரொம்பவே நேர்த்தியா நம்மளோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யும் வகையில தான் அபிஷேகா அவர்கள் பாடலை பாடியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அபிஷேகா அவர்கள் பாடும்போது ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே மிரண்டு போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றதுனே தெரியாத அளவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. அபிஷேகா, என்ன நீ இப்படி பாடுற? நீ இந்த மாதிரி பாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. நீ இதே மாதிரி பாடின அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை கொடுத்துட்டு இந்த சீசனை முடிச்சிடலாம் போல. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நீ வார வாரம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதே மாதிரி போணுச்சு அப்படின்னா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆகி அந்த ஒரு பயங்கர குஷி சந்தோஷத்தோட அவர் வந்து பேசியிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியோட பேசுறதுலாம் வந்து எப்போனா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் யாராவது கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அவர்கிட்டேருந்து வரும். அப்போ பார்த்துக்கோங்க அபிஷேக் அவர்கள் எந்த அளவுக்கு பாடியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக அந்த ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸை அபிஷேக் அவர்கள் தான் வாங்கி போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் எஸ்பிபி சரண்லாம் ஏற்கனவே சொன்னார், நீ ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை நிறைவேற்றுற மாதிரி தான் அவங்களும் இப்போ பாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சீசனோட ஒரு ராக் ஸ்டாராக அபிஷேக் அவர்கள் உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் அவங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனில் அபிஷேகா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல தமிழ் நடிகரான தனுஷ் அவர்கள் கூடிய சீக்கிரமே மணிரத்னமோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் ஒரு இன்றியமையாத இயக்குனர் அப்படின்னா மணிரத்னம். இருக்கக்கூடிய எல்லா டாப் ஆக்டர்ஸுமே அவரோட படத்தில் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட டைரக்டராக தான் மணிரத்னம் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து கூடிய சீக்கிரமே தனுஷ் அவர்கள் ஒரு படம் பண்ண போறாராமா. சமீபத்தில் D44 கரை அப்படிங்கிற படத்தை அவர் முடிச்சிருக்காரு. அடுத்து D55 மம்முட்டியோட பண்ண போறாரு. இந்த 2 படங்கள் முடிச்ச கையோடையே அடுத்ததாக அவர் மணிரத்னமோட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ண போறாராமா. மணிரத்னம் அவர்கள் ரொம்ப ரொம்ப துள்ளலாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காராமா. தனுஷ் அவர்களுமே சமீப காலமாக வளர்ந்த நடிகர் அப்படிங்கிறதுனால கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. லவ் ஃபிலிம் ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ணுறதை நிப்பாட்டி இருந்தார். மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு லவ் ஃபிலிம் அவர் மகன் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காம்போ நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.